கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதிக்கு பிறகு மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றம் ஒன்று ஏற்படவிருக்கிறதுங்க. இந்த மாற்றம் தங்களுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அதிரடியான திருப்பங்களையும் கொண்டு வரக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது. அதே நேரம் கிரகங்களினுடைய அமைப்பும் தங்களுக்கு பெருமளவில் சாதகமாக இருக்கிறது. அப்படிங்கிறதுனால இந்த நேரத்தில் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நற்பலன்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் மற்றொரு புறம் இருக்கின்றது அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் பொருளாதார ரீதியாக ஏற்ற தாழ்வுகளை சந்திப்பீங்க. அதனால் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் சிறப்பு கவனத்தை செலுத்துறது நல்லது. வேலை இல்லாமல் திண்டாடி கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு நல்ல இடத்துல வேலை வாய்ப்பு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. மாணவர்களுக்கும் பெண்களுக்கும் இந்த காலம் உற்சாகமும் மகிழ்ச்சியும் நிறைந்த ஒரு காலகட்டமாகவே இருக்கும் அப்படின்னே கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அதே சமயம் செலவுகளும் அதிகரிக்கத்தான் செய்யும். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாகவே இருக்கும். காதல் வாழ்க்கை இனிமையாகவே இருக்கும். ஆரோக்கியத்தில் சிறப்பாக இருக்க கொஞ்சம் நல்ல பழக்க வழக்கங்களை மேற்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. வாழ்க்கையில் சமநிலையை கொண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டங்க. தங்களின் நீண்ட கால முயற்சிகள் நல்ல பலனை தரும். அலுவலகத்தில் தங்களினுடைய செயல்திறன் பாராட்டப்படும் அப்படின்னு சொல்லலாம். நிலுவையில் இருக்கக்கூடிய வேலைகள் வெற்றிகரமாக முடிவடையும். நல்ல நிதி ஆதாயங்கள் கிடைக்கப்பெறுவீங்க. இருந்தாலும் எந்த ஒரு பெரிய முதலீடுகளை செய்வதாக இருந்தாலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குடும்ப வாழ்க்கை அமைதியாகத்தாங்க இருக்கும். ஆனால் தம்பதிகளிடையே பிரச்சனைகள் அதிகரிக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நன்றாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். முன்னேற்றத்திற்கான புதிய வாய்ப்புகள் நிறைந்த ஒரு காலகட்டங்க. இந்த காலகட்டத்தில் புதிய நபர்களையும் நீங்கள் சந்திப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் அவர்கள் எதிர்காலத்தில் உதவியாகவே இருப்பாங்க. இந்த நேரம் நிதி ஆதாயங்கள் கிடைக்கப்பெறுவீங்க. குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். காதல் வாழ்க்கை இனிமையாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இருப்பினும் சில பல விஷயங்களில் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியம். நீண்ட நாள் கடின உழைப்புக்கான பலன் கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கப்பெறுவீங்க. நிதி நிலைமை சீராக இருக்கும். இருப்பினும் தேவையற்ற செலவுகளை தவிர்த்து கொள்ளுங்க. குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு கிடைக்கப்பெறும். திருமண வாழ்க்கை இனிமையாக இருக்கும். மாணவர்களுக்கு ஒரு சிறப்பான காலம் அப்படின்னே கூட சொல்லலாங்க. அதே நேரம் முன்னேற்றத்தையும் வெற்றியையும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். பணியிடத்தில் தங்களினுடைய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறுவதோடு அதன் காரணமாக சலுகைகளையும் பெறப்போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் பதவி உயர்வு அப்படி இல்லைனா சம்பள உயர்வு கிடைக்க வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது. தொழிலதிபர்கள் நல்ல லாபத்தை பெறப்போகிறாங்க. குடும்ப உறுப்பினர்களுடன் நல்ல நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்பு இருக்க பெறுகிறது. அதே நேரம் கடின உழைப்பும் பொறுப்பும் நிறைந்த ஒரு காலகட்டம் அப்படின்னு நான் சொல்லணும். பணியிடத்தில் தங்களுடைய திறமைகள் வெளிப்படுவது மற்றவர்களை ஆச்சரியப்படுத்தக்கூடிய வகையில் இருக்குங்க. இருந்தாலும் சற்று மன அழுத்தம் இருக்கத்தான் செய்யும். குடும்ப வாழ்க்கையிலையும் சில நேரங்களில் ஏற்ற தாழ்வுகள் நிறைந்திருக்கலாம். இருந்தாலும் நீங்கள் சிறப்பாக சமாளிப்பீங்க. வாழ்க்கை துணையுடைய முழு ஆதரவு கிடைக்கப்பெறுவீங்க. ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தை செலுத்துங்க. இருந்தாலும் பெரிய அளவில் ஆரோக்கிய பாதிப்புகள் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் தங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கான பாதையை நீங்கள் இந்த நேரத்தில் கண்டுபிடிப்பீங்க. கூட்டு தொழில் செய்கிறீங்க அப்படின்னா ஒரு சிறப்பான காலமாகவே இந்த காலம் இருக்க பெறப்போகிறது. நிதி ரீதியாக சிறப்பாக இருக்கும். பல வழிகளில் இருந்து பணம் தேடி வரும். குடும்ப வாழ்க்கை இனிமையாகவே இருக்குங்க. காதலர்களிடையே பிணைப்பு அதிகரிக்கவும் செய்யலாம். அதே நேரம் இந்த காலகட்டத்தில் நிறைய பயணங்களை நீங்கள் மேற்கொள்வீங்க. தொழிலில் ஓரளவுக்கு முன்னேற்றம் உருவாவதற்கான வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டுடன் தொடர்புடைய வணிகம் செய்கிறவங்களுக்கு நல்ல நிதி ஆதாயங்கள் கிடைக்கும். இதன் மூலமாக நிதிநிலை வலுவாக இருக்கும். அதே நேரம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் தங்களுடைய திட்டங்களை செயல்படுத்த ஒரு ஏற்ற நேரம் அப்படின்னே கூட சொல்லலாம். உங்களுடைய வேலையில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் முக்கியமானதாகவே இருக்குங்க. ஆரம்பத்தில் நல்ல நிதி ஆதாயங்கள் கிடைக்கும். அதே நேரம் செல்ல பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நிதி நிலைமையில் கொஞ்சம் சிக்கல்கள் உருவாக வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. தங்களினுடைய படைப்பாற்றல் அப்படி இல்லைனா யோசனைகள் ரொம்பவும் சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அலுவலகத்தில் தங்களுடைய திட்டங்களும் வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது. தன்னம்பிக்கை, தைரியம், துணிச்சல் நிறைந்த ஒரு காலகட்டம். வாழ்க்கையில் நல்ல வெற்றியை அடைய போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர்
குடும்பத்தினருடைய முழு ஆதரவை அடைவாங்க. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு வகைகளில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நேரம் பல நேரங்களில் தங்களுக்கு சுபிக்ஷத்தையும் வாரி வழங்கவிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் நினைச்சபடி நடப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். இதன் காரணமாக எப்படியும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்வீங்க. குறிப்பாக சொல்லணும்னா தினக்கூலி தொழிலாளர்கள், நிதி ஆய்வாளர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கிறது. தொழிலில் ஏற்ற தாழ்வுகள் இருக்கலாம், அதனால் பொறுமையும் தந்திரமான அணுகுமுறையும் அவசியம். அதே நேரம் கிரக மாற்றங்களான தங்களுக்கு பல்வேறு பலன்கள் கிடைக்கும். எடுத்த காரியங்கள் அனுகூலமாகவே முடியும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவக்கூடிய வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. உறவினர்களாலோ நண்பர்களாலோ ஆதாயங்கள் உண்டாகலாம். அவர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கப்பெறுவீங்க. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தங்களுக்கு ஏற்படலாம். வாகனத்தில் செல்லும் போது மட்டும் கொஞ்சம் கூடுதல் எச்சரிக்கை உணர்வுடன் இருக்க பாருங்க. உத்தியோகத்தில் வேலை சுமை அப்படிங்கிறது அதிகரிக்கவும் செய்யலாம். அப்படிங்கிறதுனால சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பால் மிக சிறப்பாக செய்து அதிகாரிகளினுடைய பாராட்டுக்களையும் பெறுவீங்க. சிலருக்கு தடைபட்ட பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற பலன்கள் கிடைக்கப்பெறும். தொழில் வியாபாரம் சிறப்பாகவே நடைபெறும். எதிர்பார்த்ததை விடவும் பணவரவு கூடுதலாகவே கிடைக்கப்பெறுவீங்க. ஆனாலும் அரசாங்க வகையில் எதிர்பார்க்கக்கூடிய லைசன்ஸ் போன்ற விஷயங்கள் கிடைக்கிறதுல தடை தாமதங்கள் ஏற்படக்கூடும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சி தருவதாகவே இருக்கப்பெறலாம். அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலை உற்சாகம் தருவதாகவே இருக்கும். எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கப்பெறுவீங்க. அதே நேரம் இந்த காலகட்டத்தில் காரியங்களில் அனுகூலங்களும் உண்டாக பெறலாம். முயற்சிகளில் வெற்றி பெறுவீங்க. வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கப்பெறுவீங்க. எதிர்பாராத பண வரவுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. முன்னேற்றத்திற்கு தடை இருக்காது. புதிய பொருட்களினுடைய சேர்க்கை இருக்கிறது. சிலருக்கு பயணங்களும் அதன் மூலமாக ஆதாயங்களும் ஏற்படலாம். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. ஆனால் குடும்பத்தில் அடிக்கடி வீண் விவாதம், கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் தோன்றக்கூடும். ஒருவரையொருவர் அனுசரித்து செல்வது நல்லது. அதே நேரம் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உண்டாக பெறும். பிள்ளைகள் வகையில் பெருமை சேரக்கூடிய ஒரு காலகட்டம். உறவினர்களினுடைய வருகையும் அவர்களால் உதவிகளும் உண்டாக பெறுவீங்க. நண்பர்கள் வகையில் பிரச்சனைகளும் ஏற்படலாம். அப்படிங்கிறதுனால பொறுமையை கடைபிடிக்கிறது அவசியமாகிறதுங்க. அதே நேரம் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க. உத்தியோகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கவும் செய்யலாம். ஆனால் சக ஊழியர்கள் அனுசரணையாகவே நடந்தும் கொள்வாங்க. கூடுமான வரைக்கும் தங்களுடைய பணிகளில் மட்டுமே கவனத்தை செலுத்த பாருங்க. உயர் அதிகாரிகளுடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிப்பது அவசியம். அவர் கோபத்தில் எதுவும் கூறினாலும் மௌனமாக இருப்பது பிற்காலத்திற்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம். தொழில் வியாபாரம் அப்படிங்கிறது சுமாராக தாங்க இருக்கும். போட்டிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். சக வியாபாரிகளால் மறைமுக எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டியும் இருக்கலாம். வீண் அலைச்சலும் அதனால் மனசோர்வும் உடல் அசதியும் உண்டாக பெறுவீங்க. வியாபாரத்தை முன்னிட்டு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளவும் நேரிடலாம். புதிய முயற்சிகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் மேற்கொள்ளவே வேண்டாங்க. அரசாங்க காரியங்கள் தாமதமாகவே முடியும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்கள் குடும்பத்தில் அனைவரையும் அனுசரித்து செல்வது நல்லது. அதே நேரம் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களினுடைய ஒத்துழைப்பு மனதுக்கு உற்சாகம் தரக்கூடிய வகையில் இருக்கும். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் அலுவலகத்தில் தங்களுடைய பொறுப்புகளில் கவனமாக இருக்கிறது மிக மிக அவசியம். அதே நேரம் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். எதிரிகளினுடைய சூழ்ச்சிகளை நீங்கள் முறியடிக்கவும் செய்வீங்க. வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கலாம். உறவினர்களும் நண்பர்களும் மிகவும் உதவியாகவே இருப்பாங்க. கணவன் மனைவிக்கு இடையில அந்யுன்யம் அதிகரிக்கவும் செய்யும். திருமணம், விளைகாப்பு போன்ற சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. சிலரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உறவினர்கள் வருகையில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட சாத்தியம் இருக்கிறதுனால பொறுமையுடன் இருப்பது அவசியமாகிறது.
புதிய ஆடை ஆபரண சேர்க்கை உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை வாங்கி நீங்கள் மகிழ்ச்சியும் அடைவீங்க. குடும்பத்துடன் வெளி இடங்களுக்கு சென்று வருவீங்க. விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரம் எதிரிகளால் பிரச்சனைகளும் கடன் தொல்லைகளும் ஏற்படலாம். ஆனாலும் இந்த காலகட்டத்தில் குரு பகவானினுடைய பலத்தால் சமாளித்து விடுவீங்க அப்படின்னு நான் சொல்லணும். இருப்பினும் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்க செய்யும். சிலருக்கு வெளியூர் வெளி மாநில புண்ணிய தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. கொடுக்கல் வாங்கல் சரள நிலையில் இருக்குங்க. கொடுத்த கடன்களும் தடையின்றி வசூலாகும். பெரிய தொகையை எளிதில் ஈடுபடுத்தி லாபம் அடைய முடியும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபமும் அபிவிருத்தியும் பெருக ஆரம்பிக்கும். தொழிலாளர்களினுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் பல முன்னேற்ற பாதைகளுக்கு வழிவகுக்கும். வெளியூர் வெளிநாட்டு தொடர்பு உடையவற்றாலும் அனுகூல பலன்களை நீங்கள் அடைய போகிறீங்க அப்படின்னே சொல்லலாங்க. உத்தியோகஸ்தர்கள் பணியில் திருப்தியான நிலையினை அடைவாங்க. தடைபட்ட பதவி உயர்வு கிடைக்க பெற்று மன மகிழ்ச்சி ஏற்படும். உயரதிகாரிகளினுடைய பாராட்டுதல்கள் உற்சாகத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கப்பெறுகிறது. அதே நேரம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல திருப்தியான நிலை தங்களுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க. நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்கள்லையும் இருந்து வந்த சுணக்க நிலை சிறிது சிறிதாக மாறவும் ஆரம்பிக்கலாம். முயற்சிகளில் ஒரு நல்ல பலனை நீங்கள் காண வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. சகோதரர்கள் வழியில் இருந்த பிரச்சனைகளும் நீங்கள் பெறுவீங்க. குடும்பத்தில் இருப்பவர்களினுடைய செயல்கள் நன்மை அளிக்கக்கூடிய வகையில் இருக்கும். குடும்ப உறுப்பினர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது. எந்த விஷயத்தையுமே கணவன் மனைவிக்கு இடையே திட்டமிட்டு செய்வது நன்மையை தருங்க. குழந்தைகள் தங்கள் சொற்படி கேட்டு நடக்கிறதுனால சந்தோஷம் கொள்வீங்க.